ऐसा वचन मिला होगा कि मैं तुझे पूछ नहीं बल्कि मैं तुझे सिर बनाऊंगा, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று तुझे சொல்லியிருக்கலாம். नीचे नहीं तुझे ऊपर ऊंचे स्थान में मैं ले जाऊंगा करके परमेश्वर वादा किए உன்னை होंगे। ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். परमेश्वर ऐसा बोला होगा कि मैं तुझे जरूर आशीष करूंगा। உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर ऐसा वादा किया होगा कि मैं तुझे बड़ा जाति बनाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லா கடிந்து கொள்ளுகிற வசனத்தை கூட ஆண்டவர் தந்திருக்கிறார். लेकिन हमें डांटने वाली वचन को भी परमेश्वर हमें दिए होंगे। அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லலாம். परमेश्वर ऐसा बोलता होगा कि अपने पाप से मन फिरिए। பல वசனங்களை ஆண்டவர் தந்திருக்கலாம். अनेक प्रकार की वचनों को परमेश्वर हमें दिए होंगे। யார் யாருக்கு என்னென்ன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். लेकिन किस किस के लिए क्या क्या वचन मिली है करके मैं नहीं जानता हूँ, लेकिन परमेश्वर जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு ஆண்டவர் கொடுத்து எனக்கு தேவையான வசனத்தை ஆண்டவர் मुझे தந்திருக்கிறார். जो जरूरत है वही वचन परमेश्वर मेरे लिए दिया है। என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும் பொருட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 16:33. परमेश्वर कहता है कि मेरे पास तुम्हारे लिए समाधान मिलने के लिए मैं ये वादा कर रहा हूँ करके परमेश्वर कहते हैं। உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, संसार में तुम्हारे लिए तकलीफ होगी, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். फिर भी हिम्मत बांधो क्योंकि मैं इस संसार को जीता हूँ। எனக்கு ஏற்ற வசனத்தை தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். मेरे योग्य वचन परमेश्वर मेरे लिए दिया है। ஆகையினால இன்னும் உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வசனத்தின் மூலமாக उस वचन के अनुसार परमेश्वर ये कहा है कि और तकलीफ होगी करके परमेश्वर कहा है। அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார், நான் நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். फिर उसके बाद परमेश्वर कहता है कि तुम हिम्मत बांधो, मैं इस संसार को जीता हूँ। அதுபோல உங்களுக்கு ஒவ்வொரு வசனத்தை ஆண்டவர் தந்திருப்பார். ऐसा परमेश्वर तुम्हारे लिए भी एक एक वचन दिया होगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த வசனத்தை கொடுத்தபடியே ஆண்டவர் செய்வாராக. நல்ல வசனங்களை கொடுத்தால் அந்த வசனத்தின்படி தேவன் ஆசீர்வதிப்பார். यदि अच्छे अच्छे वचनों को परमेश्वर दिए हैं तो उस वचन के अनुसार ही परमेश्वर तुम्हारे लिए पूरा करे। அல்லேலூயா. हालेलुया। தேவன் இந்த உலகத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? परमेश्वर यीशु मसीह संसार में आने का कारण क्या था? அவரை போல நம்மை மாற்றுவதற்காக, हमें उसके समान बदलने, அவரை போல நம்மை உருவாக்குவதற்காக, हमें उसके समान हमें सृष्टि करने ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். परमेश्वर यीशु मसीह संसार में आए। பாவிகளை, கெட்டுப்போன துரோகிகளை, விரோதிகளை, जो पापियों जो बिगड़ गए थे, द्रोगियों जो बिगड़ गए हैं, அவர்களை எல்லாம் ரட்சித்து उन सभी को उद्धार करते हुए சபைக்கு கொண்டு வந்து कलीसिया में ले आकर தம்முடைய இரத்தத்தினால் அவருடைய பாவங்களை கழுகி अपने लहू से हमारे पापों को शुद्ध करके அவர்களை பரிசுத்தமாய் மாற்றி हमें पवित्र करके தம்முடைய சாயலாய் தேவன் மாற்றுகிறார். हमें अपने छाया में परमेश्वर बनाता है। அதற்காக நம்மை உருவாக்குகிறார் தேவன். उसके लिए परमेश्वर हमें सृजाता है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தமிழ் பாடலை நான் பாட விரும்புகிறேன். एक तमिल गीत को मैं गाने चाहता हूँ। குயவரே குயவரே படைப்பின்காரரே 71. हे कुंभार तू ही सृष्टि का कारण है, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்தீர். मुझ मिट्टी को आपने देखा है, வெறுமையான பாத்திரம் நான், मैं एक खाली बर्तन हूँ, வெறுத்து தள்ளாமலே मुझे नफरत नहीं करते நிரம்பி हुए வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவேன். हाँ भर कर उमंडने जैसा बर्तन मुझे बना दिया। வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. जो शास्त्र में जितने भी बर्तना है वो सब यीशु मसीह की महिमा कर रही है, என்னையும் அவ்வித பாத்திரமாக மாற்றிடுமே और मुझे भी वैसा ही एक बर्तन बनाइए। என்று இந்த பாடலை நான் பாடுகிறேன். इस गीत को मैं गाने वाला हूँ। விலை போகாத பாத்திரம் நான், ऐसी मैं एक बर्तन हूँ जो कुछ कीमत के लिए नहीं என்னை जाएगा। யாரும் விரும்பவார் இல்லை. मुझे चाहने वाला भी कोई नहीं है। என்னை விலையாகிறது விலையில்லா உம்முடைய கிருபைதான். हाँ मुझे एक कीमत बनाने वाला तो आपकी என்னை अनुग्रह है। உகந்ததாக்கிடுமே. मुझे आपके योग्य बनाइए, கரைகள் யாவும் நீக்கி सारी अशुद्ध दाग हटाकर என்னை தம்மை போல ஆக்கிடுமே. मुझे आपके समान बदल दो, உடைத்து என்னை मुझे तोड़कर உந்தனுக்கே உடைமையாக்கிவிடுமே. आपका ही मुझे बना दो। மண்ணாசையிலே நான் மயங்கினேன், मिट्टी की लालच में मैं गुम गया था, மெய்வழி விட்டகன்றேன், मैं सही रास्ते को मैं छोड़कर भटक गया। கண்போன போக்கை பின்பற்றினேன், मेरे आंखों के लिए जो जो अच्छा लगा उसमें मैं घूम फिर रहा था, கண்டேன் இல்லை இன்பமே. लेकिन कुछ भी मैं आनंद नहीं पाया। காணாமல் போன பாத்திரம் என்னை जो गुम गया था बर्तन मुझे தேடி वந்த தெய்வமே. ढूंढ कर आने वाला வாழ்நாள் परमेश्वर, எல்லாம் मैं मेरी जिंदगी भर உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. आपके चरणों में कदमों में चलने वाले बर्तन मुझे बनाइए। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் இதனுடைய அர்த்தம். यही इस गीत का अर्थ है। நான் தமிழ்ல சொன்னேன்,
இந்தியில சொன்னேன். मैं Bless. तमिल में बोला, मैं हिंदी में भी आपने सुने हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது जब हम परमेश्वर के हाथों में अपने आप को सौंप देते हैं, ஆண்டவர் அவரை போல நம்மை உருவாக்குகிறார். परमेश्वर हमें उसके समान सिरजाता है। அவர் எப்படி விரும்புகிறாரோ वो जैसे चाहते हैं அப்படிப்பட்ட பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிறார். वैसे एक बर्तन परमेश्वर हमें बनाते हैं। அல்லேலூயா. हालेलुया। பாடலாமா? गाएंगे क्या? குயவரே குயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவரே குயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழி பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்விதம் பாத்திரமாய் வளர்ந்து கொள்ளுமே. குயவரே குயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. கரைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போலாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவரே குயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், நீ வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய் வழி விட்டகன்றேன். கண் போன
பார்த்திடுமே. குயவரே குயவரே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவன். परमेश्वर हमें सिरजाने वाला परमेश्वर है. குயவன் ஒரு மண்பானையை வடிவமைக்கிறார். एक कुम्हार एक मिट्टी को रखकर एक बर्तन को सिरजाता है. அவருடைய விருப்பப்படி அதை செய்கிறார். वो अपनी चाहत के अनुसार उसे बनाता है. அல்லேலூயா. हालेलुया. அவர் விருப்பப்படி அந்த பாத்திரம் வணையப்படவில்லை என்றால், यदि पर उसकी चाहत के अनुसार वो बर्तन यदि नहीं बनती है, அதை உடைத்து நொறுக்கி சரியாய் தேவன் விரும்புகிற பிரகாரமாக தேவன் உருவாக்குகிறார். उसे फिर से तोड़कर उसे फिर से अपनी चाहत के अनुसार उसे बनाने शुरू करता है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் மனமாறுகிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर मन बदलने वाला परमेश्वर नहीं है. சொன்னவர் செய்வார். जो कहा है वो पूरा करेगा. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் அவர் பொய் சொல்ல தேவன் அல்ல. क्योंकि वो झूठ बोलने के लिए मनुष्य नहीं है. மனமாறவும் அவர் மாந்தர் அல்ல. वो मन बदलने के लिए वो आम व्यक्ति नहीं है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் ஒரு காரியத்தை சொன்னது பின்பதாக சொன்னதற்காக மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. और परमेश्वर एक शब्द को बोलने के बाद उस शब्द के लिए वो नहीं पछताता है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் தேவன் ஒரு சில இடங்களிலே தேவன் மனமாறுகிறார். लेकिन कुछ जगह में परमेश्वर मन बदलते हैं. ஒரு சில இடங்களிலே தேவன் மனஸ்தாபப்படுகிறார். कुछ जगहों में परमेश्वर पश्चाताप करता है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். परमेश्वर हमें देखकर कहता है कि तुझे मैं आशीष करूंगा. இப்படி இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். यदि ऐसे रहने से मैं तुझे आशीष करूंगा. நான் சொன்ன கட்டளைகளின்படி நீ கவனமாய் சொன்ன கட்டளைகளை கவனமாய் கேட்டு, मैं जो आज्ञाएं तुझे दिया है यदि वो तू ध्यान से उसे सुनकर இப்படி நீ செய்தாயானால் यदि ऐसा तू करेगा तो நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் मैं तुझे आशीष करूंगा என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे परमेश्वर कहते हैं. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், परमेश्वर को आज्ञा देते हैं, நம்மை கண்டிக்கிறார், நம்மை நடத்துகிறார். हमें परमेश्वर ताड़ना देते हैं, हमें चलाते हैं. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, हम परमेश्वर के वचन के लिए कान नहीं लगाते हुए, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, परमेश्वर की वचन के लिए आज्ञा जब नहीं मानते हुए, நம்முடைய இஷ்டப்படி ஜீவிக்கும் பொழுது, हम जब हमारे मर्जी से जब जीने लगते हैं, தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். जो परमेश्वर कहा है कि मैं तुझे आशीष करूंगा, उस वचन को परमेश्वर पीछे लेते हैं. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய வார்த்தையின்படிக்கு ஜீவிக்கும் பொழுது, तो परमेश्वर की वचन के अनुसार जब हम जीवन बिताते हैं, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். जो परमेश्वर कहा है कि मैं तुझे आशीष करूंगा, उस परमेश्वर निश्चय हमें आशीष करेगा. ஆகையினாலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. इसीलिए परमेश्वर की प्रतिज्ञा के अनुसार हम जीवन बिताना अवश्य है. அல்லேலூயா. हालेलुया. இதற்கு ஆதாரமாக 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். उसके आधार पर हम 2 वचनों को पढ़ेंगे. என்னாகமம் 23:19 வாசிங்கள். गिनती के पुस्तक में 23 में 19 पढ़ेंगे. गिनती 23 में 19. ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले और वह आदमी है कि अपनी इच्छा बदल. क्या जो कुछ उसने कहा है उसने न करे, क्या वह वचन देकर उसे पूरा न करे. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. परमेश्वर झूठ बोलने के लिए वो आम मनुष्य नहीं है. அவர் மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. और अपनी वादा में बदलने के लिए वो आदमी नहीं है. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? क्या वो कुछ कहने के बाद भी पूरा नहीं करेगा? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? और वाचा देने के बाद भी क्या उसे पूरा नहीं करेगा? அல்லேலூயா. हालेलुया. அவர் பொய் சொல்றதுக்கு மனிதன் அல்ல. तो झूठ बोलने के लिए
वो आदमी नहीं அவர் है மனம் மாறுறதுக்கு மாந்தரும் அல்ல. और मन बदलने के लिए वो मनुष्य नहीं है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் हमारा जीवन में यदि परमेश्वर हमारी आशीष करना है तो தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் மாத்திரமே परमेश्वर के वचन के अनुसार सुनकर जब हम जीवन बिताते हैं तब ही தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். परमेश्वर की आशीष को हम पा सकते हैं। ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் 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 जिस ஆசீர்வதிப்பார். परमेश्वर कहा है कि मैं तुझे निश्चय आशीष करूंगा, उस परमेश्वर निश्चय हमें आशीष करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். एक वचन को पढ़ेंगे, उत्पत्ति 12वां अध्याय में आइए। उत्पत्ति 12। கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ம், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். यहोवा ने अब्राहम से कहा, अपने देश और अपने कुटुंबियों और अपने पिता के घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा, और मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरा नाम महान करूंगा और तू आशीष का मूल होगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு? परमेश्वर अब्राहम को देखकर क्या कहा? நீ உன் இனத்தையும் तू अपनी कुटुंबियों, உன் தேசத்தையும் अपने देश को உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு और अपने पिता के घर को छोड़कर நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். मैं जो देश तुझे दिखा रहा हूँ उस देश की ओर तू चल, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். तब मैं तुझे एक बड़ा जाति बनाऊंगा உன்னை ஆசீர்வதித்து और तुझे आशीष दूंगा உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். और तेरा नाम को मैं महान நீ करूंगा। ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்னார், ஆசீர்வதித்தார். तू आशीष का मूल होगा करके परमेश्वर अब्राहम को आशीष किया। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் இந்த விக்கிரகத்தை பண்ணி அதை விற்கிற ஒரு விக்கிரகாராதனையை செய்து கொண்டு தான் இருந்தார். अब्राहम मूर्तियों को बनाकर बेचने का, उसकी आराधना करने का एक व्यक्ति था। அல்லேலூயா. हालेलुया। அவரை தான் தேவன் தெரிந்து கொண்டார். लेकिन उसे ही परमेश्वर चुन लिया। அங்கே இருந்தால் वो उधर ही हुआ होता, அந்த விக்கிரக ஆராதனையிலே இருந்தால் यदि उस मूर्ति का पूजा की आराधना में ही होता, ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாது. परमेश्वर अब्राहम को आशीष नहीं कर ஆனால் सकता। ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். इसीलिए फिर भी परमेश्वर अब्राहम को ही चुना। இப்படித்தான் நம்மையும் அந்நிய ஜாதிகளிலிருந்து அந்நிய விக்கிரக ஆராதனையிலிருந்து அநேகரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ऐसा ही परमेश्वर हमें भी अन्य जातियों से, मूर्त पूजा से परमेश्वर हमें चुना है। ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களுக்கு அந்த துர்பாக்கியம் எங்களுக்கு இல்லை. परमेश्वर की दया से वो हमारे लिए ऐसे नहीं है। நாங்க பிறப்பிலே கிறிஸ்தவர்களாய் பிறந்தோம். हम जन्म में ही परमेश्वर, हम ईसाई के परिवार में हमारी जन्म हुई। அல்லேலூயா. हालेलुया। ஆனா எப்படிப்பட்ட ஆராதனையில இருந்தாலும் சரி, लेकिन हमारी आराधना किस प्रकार की हालत में भी हो, ஆபிரகாம் சொன்னார், உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய இனத்தாரையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டு परमेश्वर अब्राहम को देखकर कहा कि तेरे कुटुंबियों, तेरे देश और तेरे पिता के घर को छोड़कर நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. मैं जो देश तुझे दिखाता हूँ उस देश की ओर तू जा। நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். मैं तुझे बड़ा जाति बनाऊंगा, உன்னை ஆசீர்வதிப்பேன். तुझे मैं आशीष करूंगा உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். और तुझे जो आशीष करेंगे उन्हें मैं आशीष करूंगा, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். और तुझे श्राप देने वालों को मैं श्राप दूंगा। இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். इतनी बड़ी प्रतिज्ञा को परमेश्वर हमारे लिए दिया है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வாக்குத்தத்தத்துக்கு, இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருந்தால், यदि परमेश्वर दिया हुआ इस वचन के लिए यदि हम सच्चा रहेंगे, நாம் அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போகும். हम जब दूसरों को
आशीष करेंगे वो आशीष उनके लिए जाएगा। நாம் அடுத்தவர்களை சபித்தால் கூட அந்த சாபம் போகும். हम यदि दूसरों को श्राप देते रहेंगे तो वो श्राप भी उनको चला जाएगा। பிறர் நம்மை ஆசீர்வதித்தால் यदि दूसरों हमें आशीष करेंगे तो அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போகும். वो आशीष उनको जाएगा। ஒருவேளை அவங்கள நம்ம சபித்தால் यदि वो हमें श्राप देते रहेंगे அந்த சாபம் வந்து அவர்களுக்கு போகும், நமக்கு வராது. वो श्राप उनके लिए जाएगा, हमारे लिए नहीं होगी लागू। ஆண்டவர் அவர்களை சபிப்பார். परमेश्वर उन्हें श्राप करेंगे। இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். इतनी बड़ी आशीष परमेश्वर हमारे लिए देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் முற்காலத்தில் இருந்த எல்லா காரியங்களையும் விட்டு तो हमारे पूर्व काल में जो भी थे वो सब हम छोड़कर தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போக வேண்டும். परमेश्वर तो जो देश हमारे लिए दिखा रहा है उस देश के लिए हमें रवाना करना है। தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ परमेश्वर जैसे रहने के लिए हमें बोलते हैं அப்படி நாம் இருக்கும் பொழுது वैसे जब हम रहेंगे தேவன் நம்மை பெரிய ஜாதியாக்குவார். तब परमेश्वर हमें एक बड़ा जाति बनाएगा। புதிய ஆண்டிலே நாம் செய்தி கேட்டோம். नया साल के संदेश में हमने सुना ஜாதிகளுக்குள்ளே உன்னை நான் வெளிச்சமாய் வைப்பேன் என்று சொன்னார். परमेश्वर हमें वादा किया है कि जातियों के अंदर मैं तुझे उजाला रखूंगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது நம்மை தேவன் வெளிச்சமாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். तो जब हम परमेश्वर के वचन के अनुसार हम जीवन बिताते हैं, परमेश्वर हमें उजाला करते हैं, आशीष करते உன்னை हैं। ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். परमेश्वर कहते हैं कि मैं तुझे आशीष करूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால தேவன் நம்மை பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை வேறுபடுத்துகிறார். इसलिए परमेश्वर हमें पवित्र रहने के लिए हमें जड़ से परमेश्वर अलग किया है। அசுத்தமானவைகளை நாம் தொடும் பொழுது जब हम अशुद्ध को हम जब छूते हैं அந்த ஆசீர்வாதம் நமக்கு விலகுகிறது. वो आशीष हमारे जीवन में नहीं प्रकट होती। அல்லேலூயா. हालेलुया। இதை தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். इस कार्य को परमेश्वर के लोग समझ लेना है। ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய குடும்பத்தை விடு, வீட்டை விடு, உன்னுடைய தேசத்தை விடு. इसलिए परमेश्वर कहा है कि तेरे कुटुंबियों, तेरे देश, तेरे पिता के घर को छोड़। நான் காண்பிக்க தேசத்துக்கு வா. मैं जो देश तुझे दिखा रहा हूँ उसके लिए तू रवाना हो जा। அல்லேலூயா. हालेलुया। நீ என்னை ஆராதி என்றாகும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். परमेश्वर बुलावा दे रहे हैं कि तू केवल मेरी आराधना कर। ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் சர்வ சேனையும் உருவாக்கின தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. क्योंकि आकाश पृथ्वी सारी सेनाओं को बनाने वाला परमेश्वर यीशु मसीह है। அவரே ஆராதனைக்குரியவர். वो केवल आराधना का योग्य है। அல்லேலூயா. हालेलुया। வேற ஒன்று ஆராதனைக்குரியது அல்ல. और कुछ भी आराधना का योग्य नहीं है। ஆகையினால் தேவன் நம்மை வேறு பிரிக்கிறார். इसलिए परमेश्वर हमें जड़ से अलग करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை ஆண்டவர் நோக்கி பார்த்தா, கண்ணோக்கி பார்க்கிறார். पूरी संसार में रहने वाले मनुष्यों को परमेश्वर अपने नजर लगाकर देखा। நன்மையை செய்கிறவன் ஒருவனாகிலும் உண்டோ? लेकिन क्या इन मनुष्यों में भलाई करने वाला कोई एक व्यक्ति है? என்று தேவன் மணிபுத்தரை நோக்கி பார்க்கிறார். उसे ऐसी खोज में परमेश्वर मनुष्यों को देखे, ஒருவனாகிலும் இல்லை. लेकिन एक भी व्यक्ति ऐसा नहीं நன்மை था। செய்கிற ஒருவனாகிலும் இல்லை. भलाई करने वाला ऐसा कोई भी नहीं था। எல்லாரும் பாவம் செய்து सब पाप करते हुए ஏகமாய் கெட்டு போனார்கள். एक साथ बिगड़ गए। ஆகையினால தேவன் इसीलिए परमेश्वर மனிதனை உருவாக்குனதற்கு மனஸ்தாபப்பட்டார். मनुष्यों को मैं क्यों बनाया करके परमेश्वर पश्चाताप किए। அல்லேலூயா. हालेलुया। தேவன் சொன்ன ஏன் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு மனஸ்தாபம் பட மாட்டார். परमेश्वर मैं क्यों ऐसा बोला करके पश्चाताप नहीं करेंगे। எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கினார். सब कुछ परमेश्वर सृष्टि किया है। வானத்தையும் பூமியையும் சூரியனை சந்திரனை உருவாக்கினார். आकाश पृथ्वी सूरज चांद तारों को परमेश्वर बनाया। மலைகளை உருவாக்கினார். पर्वतों को परमेश्वर बनाया। ஆறுகள் குளங்கள் கடலை எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கினார். नदी तालाब समुद्र सब कुछ परमेश्वर बनाया। மிருகங்களை உருவாக்கினார். जानवरों को परमेश्वर बनाया। பறக்கிற பட்சிகளை உருவாக்கினார். उड़ने वाली पक्षियों को परमेश्वर बनाए। நீர்வாழ் ஜந்துக்களை உருவாக்கினார். जल में रहने वाली प्राणियों को परमेश्वर बनाए। எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கினார். सब कुछ परमेश्वर बनाया। இவைகள் எல்லாவற்றையும் ஆளும்படியாக ये सब की राज्य करने के लिए தேவன் மனிதனை உருவாக்கினார். परमेश्वर मनुष्य को सृष्टि किया। மனிதனை ஆணும் பெண்ணுமாக தேவன் உருவாக்கினார். मनुष्य को स्त्री पुरुष करके परमेश्वर सृष्टि किए। அல்லேலூயா. हालेलुया। இந்த அறிவில்லாதவங்க சொல்றது போல குரங்குல இருந்து மனுஷன் வந்தது இல்ல. ऐसे इन लोग जैसे कहते हैं कि बंदर से मनुष्य आया, ऐसा नहीं। அப்படி நம்புகிறதெல்லாம் அது முட்டாள்தனம். ऐसे यदि वो सोचते हैं विश्वास करते हैं तो वो निर्बुद्धि है। அவன் சொல்றவனே முட்டாள்தான். वो जो बोलने वाले भी निर्बुद्धि है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி ये सारे परमेश्वर सृष्टि करके தேவன் இந்த உலகத்தை ஆளும்படியாக மனிதனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். परमेश्वर इस संसार की राज्य करने के लिए मनुष्य के पास सौंप दिया। ஆனால்
மக்கள் பெருகுறாங்க. मनुष्यों की संख्या बढ़ने लगी. அப்படி கூடும், அதாவது ஜன தொகை அதிகமாக போகும் பொழுது जब लोगों की संख्या अधिक हो गई थी, தேவன் கீழே நோக்கி பார்க்கிறார், परमे- மனிதனை नोकी பார்க்கிறார். जब लोगों की संख्या बढ़ गई थी तो परमेश्वर संसार में नीचे अपनी नजर लगा कर நன்மை देखा. செய்கிறவன் ஒருவனாகிலும் உண்டா? लेकिन इतनी लोगों के बीच में भलाई करने वाला कोई एक व्यक्ति है क्या? நோக்கி பார்த்தபோது जब ऐसे परमेश्वर अपने नजर घुमा நன்மை कर देखा, செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, भलाई करने वाला एक भी नहीं था. எல்லாம் ஏகமாய் கெட்டு போனார்கள். सब एक साथ बिगड़ गए थे. அவர்கள் தங்கள் தங்கள் வழிகளை தெரிந்து वे கொண்டிருந்தார்கள். अपनी अपने मर्जी के अनुसार अपने रास्ता ढूंढ रहे थे. தேவனுடைய வழியில அவங்க போகல. परमेश्वर के रास्ते में नहीं चल रहे थे. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் இந்த ஜனங்களிலே, அழிந்து போகிற இந்த ஜனங்களிலே, लेकिन नाश होने वाले इन मनुष्यों में, தேவனுடைய வார்த்தைக்கு படி கீழ்ப்படியாத ஜனங்களிலே, परमेश्वर की आज्ञाओं को नहीं आज्ञा मानने वाले, நோவா என்ற மனிதனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ऐसे मनुष्यों के बीच में नूह नामक एक व्यक्ति को परमेश्वर के आंखों में दया मिली. அல்லேலூயா. हालेलुया. 1 சாமுவேல் 15:29 வாசிங்கள். पहला सामुएल के पुस्तक में 19 में 20 पढ़ेंगे. पहले सामुएल 19:20. 15 में 29. 15 में 29. और जो इज़राइल का बलमुल है वह न तो झूठ बोलता और न पछताता है, क्योंकि वह मनुष्य नहीं है कि पछताए. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், जो इज़राइल का बलमुल, அவருடைய அதாவது நம்முடைய ஆண்டவர், हमारा परमेश्वर, அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, वो झूठ नहीं बोलता है, தாம் சொன்னதை பற்றி और जो परमेश्वर बोल दिया है மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. उस बातों के लिए वो ना पछताता है. மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். और मन बदलने के लिए वो आम मनुष्य नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அவர் மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. वो पछताता भी नहीं है. ஐயா நான் இப்படி சொல்லிட்டேனே हाय मैं ऐसा बोल दिया, அப்ப என்று சொல்லுகிறது, சொல்லி மனஸ்தாபப்படுகிறவர் அவர்கள் அல்ல. ऐसे बोलकर वो पछताता नहीं है. எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், सब कुछ बनाने वाला परमेश्वर, எல்லாவற்றையும் நல்லது 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 என்று சொன்ன தேவன், और सब कुछ बनाने के बाद अच्छा है भला है बोला परमेश्वर. மனுஷனை பார்த்து मनुष्यों को देखकर, ஐயோ இந்த மனுஷனை நான் ஏன்பா உருவாக்கினேன் हाय मैं ये मनुष्य को क्यों मैंने बनाया, என்று தேவன் வருத்தப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார். परमेश्वर उसे देखकर पछता रहा. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியல. क्योंकि परमेश्वर के वचन के लिए मनुष्य आज्ञा नहीं मानी. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே एक मनुष्य के आज्ञा नहीं मानने के உலகம் कारण எல்லாம் கீழ்ப்படியாம போய்விட்டது. पूरी संसार आज्ञा नहीं मान रहा है. அல்லேலூயா. हालेलुया. முதல் தேவன் தம்முடைய கிரியைகளுக்காக மனஸ்தாபப்பட்ட இடம் ஆதியாகமம் 6:6 வாசிங்க. पहले बार जब परमेश्वर मनुष्यों के लिए पश्चाताप करने की एक जगह हम पढ़ेंगे उत्पत्ति के 6वां अध्याय में. उत्पत्ति 6वां. ஆறு 6. எடுக்கலையா? और यहोवा पृथ्वी पर मनुष्य को बनाने से पछताया और वह मन में अति खेदित हुआ. அல்லேலூயா. हालेलुया. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக यहोवा पृथ्वी पर मनुष्य को बनाने से கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். परमेश्वर पछताया அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. और वह उनके मन के लिए खेदित हुआ. வேதனைப்பட்டார். परमेश्वर वेदना किया, இந்த மனுஷனை எனக்கு ஏன்பா நான் உருவாக்கினேன், ये मनुष्य को मैंने क्यों सृष्टि किया. ஒன்றை சொல்லிவிட்டு மனஸ்தாபப்படுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. एक शब्द को बोलने के बाद उसके लिए पछताने वाला परमेश्वर नहीं நான் है. ஏன்பா இப்படி சொன்னேன் என்று மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். हमारा परमेश्वर ऐसा नहीं कि मैंने क्यों बोला ஆனா ऐसा. வேதத்துல முதல் மனஸ்தாபப்படுகிறார், மனிதனை உருவாக்கினது लेकिन ஏன்பா நான் உருவாக்கினேன். लेकिन पहले बार परमेश्वर पछताता है कि मैंने क्यों मनुष्य को बनाया. என்னால் உருவாக்கப்பட்ட மனுஷன் கெட்டு போனான். मेरे द्वारा सृष्टि किया गया मनुष्य बिगड़ गए. வேதனைப்படுகிறார். परमेश्वर वेदना उठाया. நாம எப்படி இருக்கிறோம்?
இருக்கிறோம்? हम कैसे हैं? நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறாரா, क्या வேதனைப்படுகிறாரா? हमारे बारे में परमेश्वर वेदना उठाते हैं या आनंद है? கெட்டுப்போன மனிதர்களை மீட்கும்படியாக जो बिगड़ गए मनुष्य को छुड़ाने के लिए தேவனே மனிதனாய் வந்தவர். स्वयं परमेश्वर मनुष्य होते हुए संसार में उतर आया। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. इस वही तो परमेश्वर यीशु मसीह அவருடைய தம்முடைய ஜீவனையும் இரத்தத்தையும் நமக்காக वो கொடுத்தார். अपना जीवन और लहू हमारे लिए बहा दिया। இழந்து போன மனிதனை खो गया था पर जो खोए हुए मनुष्यों को மீட்கும்படியாக छुड़ाने के அவர் लिए தம்முடைய ஜீவனை கொடுத்த वो தேவன். अपना जीवन को हमारे लिए दिया है। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறாரா, வேதனைப்படுகிறாரா, क्या வருத்தப்படுகிறாரா? आज परमेश्वर हमें देखकर खुश होते हैं या वेदना करते हैं? என்னுடைய பிள்ளைகள் என்னை எப்படி ஆராதிக்கிறார்கள், मेरे बच्चे मेरी आराधना कैसे करते हैं? எப்படி ஜெபிக்கிறார்கள் என்னை நோக்கி? मुझे देखकर अम्मा मेरे बच्चे कैसे प्रार्थना करते हैं? நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறாரா, வேதனைப்படுகிறாரா? क्या हमारा परमेश्वर हमें देखकर आनंद होते हैं या நான் वेदना உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, मैं तेरे लिए जीवन दिया, உனக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தினேனப்பா. मैं तेरे लिए मेरे लहू बहाया, நீ என்னை சந்தோஷப்படுத்துகிறாயா? क्या तू मुझे आनंद दे रहा है? அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா, இல்ல மனஸ்தாபப்படுகிறாரா? वो हमें देखकर आनंद होते हैं या पश्चाताप करता है? இந்த மனுஷனை நான் ஏன்பா அனுப்புனேன்? मैं क्यों ये मनुष्य को भेजा? இதை விட அனுப்பாம இருந்தா நல்லதா இருக்குமே. मैं यदि मनुष्य को नहीं भेजता तो भला होता। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்பதாக நாம் நரகத்துக்கு போகிறதா இருந்தால் यदि हम हमारे मृत्यु के बाद हम नरक में जाने वाले रहेंगे, சில வார்த்தைகள் அப்பப்ப வரும். कुछ शब्द बीच बीच में आएंगे। மரணம் எப்போ யாருக்கு வரும்னு தெரியாது. मृत्यु कब किसके लिए आएगा मालूम नहीं। ஒருவேளை மரணம் வந்தால், यदि मृत्यु आया तो, நரகத்துக்கு போறதா இருந்தால், यदि नरक में जाने वाले रहेंगे तो அதை விட நம்ம பெறவாமல் இருக்கிறது நம்ம நலம். उससे हमारी जन्म ही नहीं होता तो भला होता। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது புரியுறதா? मैं क्या बोल रहा हूँ आपको समझ में आ रही है? பிறந்து பாவம் செஞ்சு நரகத்தை போகிறதை காட்டிலும் हम जन्म होकर पाप करके हम नरक में जाने से अच्छा நாம் பிறக்காம இருக்கிறது நமக்கு यदि நலம். हमारी जन्म ही नहीं होता तो वो भला होता। அல்லேலூயா. हालेलुया। யோபு வேதனை படிக்கிற நாளிலே அவன் சொல்லுகிறான், अय्यूब जब वेदना में था उस समय में वो ऐसा बोला, நான் பிறவாதிருந்தால் நலமா இருக்குமே. यदि मेरी जन्म ही नहीं होता तो बहुत अच्छा होता। நான் பிறந்த நாளை நான் சபிக்கிறேன் என்று யோபு சொன்னான். मैं जिस दिन मेरी जन्म हुई थी उस दिन को मैं श्राप देता हूँ, அவருடைய வாழ்க்கையிலே வந்த வேதனைகள், क्योंकि उसकी जिंदगी में इतनी बड़ी वेदना आई थी, நஷ்டங்கள் வந்த போதும் उसकी जिंदगी में इतनी बड़ी नुकसान आ गई थी, தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட சொல்லல. वो परमेश्वर के विरोध में एक शब्द नहीं बोला। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார். लेकिन उस वेदना के बीच में वो अपने दोस्तों के लिए प्रार्थना की। யோபுவை தேவன் இரண்டத்தானே ஆசீர்வதித்தார். उसके कारण परमेश्वर अय्यूब को 2 गुना आशीष दिया। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினாலே நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்பட வேண்டும். इसलिए हमारे प्रति परमेश्वर आनंद होना चाहिए, நம்மை குறித்து வேதனைப்படக்கூடாது. हमारे प्रति परमेश्वर वेदना नहीं उठाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், जो परमेश्वर कहा है कि मैं आशीष करूंगा, ஏனென்றால் ஆதாமை ஏவாளை ஆசீர்வாதத்திற்கு தான் தேவன் உருவாக்கினார். क्योंकि परमेश्वर आदम और हवा को आशीष करने के लिए ही उत्पन्न की, உலகத்தையும் அண்ட சராசரங்களை ஆளும்படியாக पूरी कुदरत संसार को प्रभुता करने ஆதாமை ஏவாளையும் தேவன் உருவாக்கியதையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று आदम और हवा को बनाकर परमेश्वर कहा कि तुम इसकी राज्य करो। ஆசீர்வாதம் தான் கொடுத்தார். आशीष ही उनको दिया, ஆனா அவர்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்குது. उनके सामने परमेश्वर आशीष भी रखे थे, श्राप भी रखे थे। ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் வரும். यदि आशीष को हम चाहने से आशीष आएगी। அல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வாதத்தை விரும்பாவிட்டால் यदि हम आशीष को नहीं चाहेंगे சாபம் உண்டாகும். श्राप हो जाएगी। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். परमेश्वर हमें आशीष करने के लिए ही चाहते हैं। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். इस्राएल को आशीष करना ही परमेश्वर की प्रिय बात है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை பார்த்து தேவன் மனஸ்தாபப்படவே கூடாது. हमें देखकर परमेश्वर पश्चाताप नहीं करना चाहिए। நம்மை பார்த்து தேவன் சந்தோஷப்பட வேண்டும். हमें देखकर परमेश्वर आनंद होना चाहिए। நம்மை பார்த்து தேவன் சந்தோஷப்படும் பொழுது हमें देखकर जब परमेश्वर आनंद होंगे, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம். हमारा जीवन में खुशी समाधान। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மை பார்த்து ஒருபோதும்
வேதனைப்படக்கூடாது. परमेश्वर हमें देखकर कभी व्याकुल नहीं होंगे। எப்பா அந்த அரிமணியை ஏன்பா அனுப்புன இந்த உலகம்? मैं इस अरिविमणि को क्यों इस संसार में भेजा? என் வேலையை செய்ய என் வேலையை செய்ய அதுக்கு தானே நான் ஒண்ணு அனுப்புனேன். मेरे काम को करने के लिए तो मैंने इसको भेजा। செய்யப்பட்டா என்னை பத்தி வேதனைப்படுவாரா இல்லையா? यदि मैं उसका काम को नहीं करूंगा तो परमेश्वर मेरे बारे में वेदना करेंगे कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு என்னை பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறார். आज परमेश्वर मुझे देखकर आनंद होते हैं। அல்லேலூயா. हालेलुया। நான் யாருக்கும் சொல்லல, பிளஸிங் மாத்திரம் சொன்னேன். मैं किसी को नहीं बोला, केवल ब्लेसिंग को बोला। நேற்றுக்கு காலையில कल सुबह எப்பொழுதும் 4 மணிக்கு எழுந்திருச்சிருவேன். அதை ஜெபம் हमेशा सुबह प्रार्थना करने के लिए 4 बजे उठ जाता हूँ। 4 மணி எப்ப ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். 4 कब बज रहा है करके मैं देखते रहता हूँ। 3:30 ஆகுது. 3:30 சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிடுவோம். 3:30 हो रहा है करके ठीक है और एक आधा घंटा सोएंगे करके मैं सोया। 4 மணிக்கு ஆகட்டுமே. 4 बजने दो। இப்படி தூங்குவேன். ऐसा मैं सो जाता हूँ। நேற்றுக்கு என்னன்னு காலையில लेकिन कल सुबह क्या हुआ? காதுல ஒரு சத்தம், பொடி சத்தம் கேக்குது. मेरे कान में एकदम भारी एक आवाज सुनाई दी। தேவனுடைய சத்தத்தை இதுவரைக்கும் நான் கேட்கல. मैं परमेश्वर की आवाज को अभी तक नहीं सुना हूँ। கர்த்தருக்கு சாட்சியாக இதை சொல்லுகிறேன். परमेश्वर के बीच में मैं गवाही के रूप में कहता हूँ। பொடி சத்தம், அந்த ஹெட்போன் வச்சிருக்கும் பொடியை ரொம்ப அதாவது சவுண்ட் ரொம்ப குறைச்சு जैसे हम हेडफोन लगाकर एकदम आवाज एकदम भारी कर रखकर जब सुनते हैं वैसा। அரிமணி எழுந்திருச்சு ஜெபம் பண்ணு. अरिवमणि तू उठ जा, प्रार्थना कर। நம்முடைய பாஸ்டர் அன்புதாஸ் பாஸ்டருடைய சத்தம் எனக்கு கேக்குது. पास्टर अनबुदास भैया की आवाज आवाज मेरे कानों में सुनाई दी। அல்லேலூயா. हालेलुया। அது வந்து ஆண்டவருடைய சத்தம். वो परमेश्वर की आवाज थी। உடனே மணி பாக்குறேன். मैं समय जब देखा 3:40. 3:40 हो रही थी। இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு. और एक 20 मिनट है। சரி நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. और एक 20 मिनट है, सो இல்ல இல்ல ஆண்டவர் இவ்வளவு அழகா சொல்றாரு, இனிமே நம்ம இருந்தா சரியில்லை அப்படின்னு சொல்லி உடனே முகத்தை கழுவிட்டு வந்து ஜெபம் பண்ணோம். नहीं नहीं, परमेश्वर इतने आवाज से मुझसे बात कर रहे हैं, मैं नहीं सोना है करके मुंह धोकर आकर प्रार्थना करने लगा। हालेलुया। हालेलुया। என்னுடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்டது நேற்றுக்கு முதல். मेरे जीवन में परमेश्वर की आवाज को मैं कल ही ऐसा सुना। அறிவுமணி எழுந்திருச்சு ஜெபம் பண்ணு. அறிவுமணி उठकर सो காது உள்ள கேக்குது. मेरे कान के अंदर தமிழ் பாஷையில तमिल शब्द में परमेश्वर बोल रहे थे। என்னுடைய பாஷையில ஆண்டவர் பேசுகிறார். मेरे भाषा में परमेश्वर बोला। हालेलुया। हालेलुया। பேசுகிற தேவன் உங்களுடைய நீங்க என்ன பாஷையா இருந்தாலும் சரி உங்களுடைய பாஷையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். बोलने वाला परमेश्वर तुम कोई भी भाषा वाले रहने दो, तुम्हारे भाषा में परमेश्वर तुमसे बोलेंगे। சமஸ்கிருதத்தை பேசினா தான் கேட்பாங்க, அப்படி கிடையாது। ऐसा नहीं कि संस्कृत बोलने से ही परमेश्वर सुनेंगे। அதெல்லாம் ஏமாற்று வேலைப்பா। वो सब धोखादायक है। பாஷைகளை உருவாக்கின தேவன் நம்முடைய தேவன்। भाषाओं को बनाने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। அவர்களுடைய பாஷையில தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார்। हम सभी अपने अपने भाषाओं में परमेश्वर हमसे बोलने चाहता है। நம்மோடு பேசுகிற தேவன், हमसे बोलने वाला परमेश्वर, நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், हमारे प्रार्थनाओं को सुनने वाला परमेश्वर है। हालेलुया। हालेलुया। என்னோடு கூட இருக்கிறார், मेरे साथ है, என்னை பாதுகாக்கிறார், मेरी रक्षा करता है। என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை இரத்தத்தை கொடுத்தார்। मेरे पापों के लिए यीशु मसीह अपना जीवन और खून को बहाया है। என்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறார்। मेरे पापों को यीशु मसीह क्षमा किए हैं। என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்। मुझे पवित्र किया है। இன்று மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யம் போவேன் என்கிற விசுவாசத்தை தேவன் எனக்கு आज मरूंगा तो भी परमेश्वर के राज्य में जाऊंगा करके एक विश्वास परमेश्वर मेरे अंदर दिया है। हालेलुया। हालेलुया। நம்மை ஆசீர்வதிக்கிறதே தேவனுக்கு பிரியம்। हमें आशीष करना ही परमेश्वर की प्रिय बात है। நம்மை உருவாக்குனதுக்காக தேவன் சந்தோஷப்பட வேண்டும்। लेकिन हमें परमेश्वर बनाने के कारण परमेश्वर आनंद होना चाहिए। நம்மை உருவாக்குனதுக்காக தேவன் வேதனைப்படக்கூடாது। हमें सृष्टि किया इसके लिए परमेश्वर वेदना नहीं करना चाहिए। हालेलुया। हालेलुया। நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? क्या हम परमेश्वर को ढूंढते हैं? ஆண்டவருடைய சமூகத்திலே உட்காருகிறோமா? क्या हम परमेश्वर की उपस्थिति में बैठते हैं? ஆண்டவரை நேசிக்கிறோமா? क्या हम परमेश्वर से प्रेम करते हैं? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்। सब परमेश्वर जानता है। மனிதனோ முகத்தை பார்க்கிறான், मनुष्य तो हमारे चेहरा को देखता है, தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார்। लेकिन परमेश्वर हमारा हृदय को देखते हैं। இருதயத்தின் ஆழங்களை அறிகிறார்। हमारे हृदय की गहराइयों को परमेश्वर जानते அவருக்கு हैं। மறைவானது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை। परमेश्वर के लिए छिपी हुई कुछ भी नहीं है। हालेलुया। हालेलुया। அவர் ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம்। हमें आशीष करना ही परमेश्वर की प्रिय बात है। அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரமானவர்களாய் காணப்பட வேண்டும்। लेकिन उस आशीष के लिए हम योग्य हमें बनना है। அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும்। तब ही परमेश्वर की आशीष हमारा जीवन में होगी। हालेलुया। हालेलुया। இந்த உலகத்திலே
நீதிமான் ஒருவனும் கிடையாது. इस संसार में धर्मी व्यक्ति कोई भी नहीं है। எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். सब पाप करके बिगड़ गए थे। நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. भला करने वाला एक भी नहीं है। அந்த மனுஷனை தாப்பா தேவன் தேடி வந்தார். लेकिन ऐसे मनुष्यों को परमेश्वर ढूंढ कर आया है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் இல்லாத நம்மை तो जो ईश्वर रहित हमें தேவர்களாய் மாற்றும்படியாக हमें ईश्वरों बनाने के लिए தேவன் நம்மை தேடி வந்தார். परमेश्वर हमें ढूंढ कर आया। அல்லேலூயா. हालेलुया। எப்ப சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கதான பிறகு? सिंह के लिए जन्म सिंगी होगा ना। இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்தா இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையா தான் வரும். यीशु मसीह के लिए यदि हम जन्म होते हैं तो हम यीशु मसीह के संतान के रूप में होंगे। சாத்தானுடைய பிள்ளையா பிறக்க முடியாதே. शैतान के बच्चे के रूप में हम जन्म नहीं होंगे। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்தா இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையா தான் வரும். यीशु मसीह के लिए यदि जन्म होंगे तो यीशु मसीह के बच्चे हम होंगे। அவர்கள் மாம்சத்தினாலும் वे शरीर से இரத்தத்தினாலும் लहू से புருஷனுடைய சித்தத்தினாலும் और एक पुरुष की इच्छा से பிறவாமல் नहीं जन्म होते नहीं जन्म होते தேவனாலேயே பிறந்தவர்கள் परमेश्वर की ओर से जन्म हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। இதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். यही यीशु मसीह के संतान है। யூதா கோத்திர சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமாதான். तो यूदा गोत्र की सिंह के लिए जो जन्म हुए हैं वे सिंह ही रहेंगे। ஆண்டவரை போல தான் நம்ம இருக்கணும். हम परमेश्वर के समान ही हम रहेंगे। அவரை பிரியப்படுத்தியே நாம் ஜீவிக்க வேண்டும். हम केवल परमेश्वर को प्रसन्न करके प्रिय करके हमें जीना है। அப்பொழுதுதான் நம்மை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். तब ही परमेश्वर हमें देखकर आनंद होगा। அல்லேலூயா. हालेलुया। தேவன் மனஸ்தாபப்படுகிறது இல்லை. परमेश्वर नहीं पछताता है। ஆனா மனிதனை பார்த்து தேவன் வேதனைப்படுகிறார், लेकिन மனஸ்தாபப்படுகிறார். मनुष्यों को देखकर परमेश्वर पछताया। அல்லேலூயா. हालेलुया। அதுபோல தேவன் மனம் மாற அவர் மாந்தரும் அல்ல. वैसा ही परमेश्वर अपने मन को बदलने के लिए वो आम आदमी नहीं है। ஆனா தேவன் மனம் மாறுகிறார். लेकिन कुछ जगह में परमेश्वर मन बदलते हैं। ஏன் மாறுறாரு? क्यों बदलते हैं? ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் जो परमेश्वर कहा है कि मैं तुझे आशीष करूंगा, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் இல்லாவிட்டால் यदि उस आशीष के योग्य यदि हम नहीं रहते हैं, ஆசீர்வதிக்காதபடிக்கு தேவன் மனம் மாறுகிறார். हमें परमेश्वर आशीष नहीं करते हुए परमेश्वर अपने मन को बदलते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆசீர்வாதம் வரலன்னா என்ன வரும்? சாபம் வரும். तो आशीष यदि नहीं होती है तो क्या होगी? उधर श्राप होगी। தேவன் நம்மை சபிக்கிறதுக்காக தேவன் நம்மை உருவாக்கவில்லை. परमेश्वर हमें श्राप देने के लिए परमेश्वर नहीं सृष्ट किया है। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். इस्राएल को आशीष करना ही परमेश्वर का प्रिय बात है। ஆபிரகாமுடைய சந்ததியிலே யாக்கோபு பிறந்தார். अब्राहम की पीढ़ी में याकूब की जन्म हुई। ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, अब्राहम का पुत्र इसहाक था, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, और इसहाक का संतान याकूब था। யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார், இஸ்ரவேலாய் மாற்றினார். याकूब को परमेश्वर आशीष करते हुए उसे इस्राएल बनाया। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் போன தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். वो जो देश के लिए गए वही इस्राएल देश थी। ஆபிரகாம் விசுவாசித்தது போல अब्राहम जैसे विश्वास की, ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், अब्राहम को देखकर परमेश्वर कहा, உன்னுடைய வீட்டை விட்டும், तू तेरे घर को, உன்னுடைய இனத்தை விட்டும், तेरे कुटुंबियों को, உன் தேசத்தை விட்டும், तेरे देश को, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. उसे छोड़कर मैं जो देश के लिए तुझे बोलता हूँ उस देश के लिए அப்பொழுது रवाना हो जा। நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். तब मैं तुझे बड़ा जाति बनाऊंगा, உன்னை ஆசீர்வதிப்பேன். तुझे आशीष जरूर करूंगा। அல்லேலூயா. हालेलुया। எகிப்தில இருக்கும் வரைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது. जब तक मिस्र देश में हम रहेंगे हमारे लिए आशीष नहीं होगी। எகிப்து தேசம் என்பது உலகத்தை குறிக்கிறது. मिस्र देश मतलब वो इस संसार को दर्शाती है, அது பாவத்தை குறிக்கிறது. वो पाप को दर्शाती है। அங்க இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. जब तक हम उधर रहेंगे आशीष नहीं होगी। ஆகினால்தான் பஸ்காட்டு இரத்தத்தினாலே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கினார் எகிப்திலிருந்து. इसीलिए परमेश्वर बसका मेमना के लहू के द्वारा इस्राएलियों को बाहर छुड़ा कर ले आया। அந்த இஸ்ரேலர்களை தேவன் ஆசீர்வதித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். उसी इस्राएलियों को परमेश्वर आशीष करते हुए उन्हें कानान देश ले गया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த உலக மக்கள், लेकिन परमेश्वर के वचन के लिए आज्ञा नहीं मानने वाले
संसार में रहने वाले ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். वे पूरी जल से नष्ट किए गए। எல்லாருக்கும் தான் பிரசங்கம் கிடைச்சது. सभी के लिए परमेश्वर की संदेश सुनने मिला। எல்லாரும் கேட்டாங்க. सब सुन रहे थे। 100 வருஷமா பிரசங்கம் கேட்டாங்க. लगभग 100 साल तक वे संदेश सुन रहे थे। தேவன் இந்த உலகத்தை அழிக்க போறாரு. हाँ, नूह कह रहा था कि परमेश्वर संसार को मिटाने वाला है। ஜலத்தினால அழிக்க போறாரு. जल बेचकर परमेश्वर मिटाने वाले हैं। எல்லாரும் மனம் திரும்புங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. सब मन फिरो, परमेश्वर को स्वीकारिए। யாரும் கேட்கல, நம்பல. लेकिन कोई भी उसके शब्द को नहीं सुना, विश्वास नहीं किया। கிண்டல் பண்ணுனாங்க, उसको टट्ठा उड़ाए, தமாஷ் பண்ணாங்க, கையடிச்சு கிண்டல் பண்ணாங்க. उसको थाली बजाकर तमाशा किए। இங்க அல்லேலூயான பாட்டு பாடுனா பக்கத்துல வந்துகிட்டு வேற பாட்டை பாடிக்கிட்டு इधर இருப்பாங்க. हालेलुया हम गीत गाएंगे तो बाजू में आकर कुछ दूसरे गीत बोलेंगे। அல்லேலூயா. हालेलुया। நாம் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே வந்திருக்கிறோம். हम मसीह नामक जहाज के अंदर आए हैं। பேழைக்குள்ள வந்தவர்கள், கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே வந்தவர்கள் जो इस मसीह नामक जो जहाज के अंदर जो आए हैं, தேவனாலே காக்கப்படுவார்கள். वो परमेश्वर के द्वारा रक्षा किए जाएंगे। வெளியில இருந்து கிண்டல் பண்றவர் யாரா இருந்தாலும் சரி, लेकिन बाहर होते हुए जो टट्टा उड़ाने वाले यदि कोई भी हो, ஜலத்தினாலே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். वे उसी जल से डूबा जाकर वे नष्ट किए जाएंगे। பேழைக்குள்ள வருகிறவர்கள் காக்கப்படுவார்கள். लेकिन पर जो जहाज के अंदर आ जाते हैं वे रक्षा पाएंगे। நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. लेकिन नूह के लिए परमेश्वर की आंखों में दया मिली। அல்லேலூயா. हालेलुया। தேவன் எல்லாரையும் தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर तो सभी को आशीष करने चाहते हैं। வந்தாதானப்பா ஆசீர்வாதம் உண்டாகு. आने से ही तो आशीष होगी। வராம எப்படி கிடைக்கும்? यदि नहीं आएंगे तो कैसा आशीष मिलेगी? அல்லேலூயா. हालेलुया। எப்ப ரேஷன் வாங்கினா ரேஷன் கடைக்கு போனா தானே கிடைக்கும். रेशन लेना है तो रेशन के दुकान में जाएंगे तभी तो रेशन मिलेगी। இங்க மாட்டு இறைச்சி கடையில போயிட்டு ரேஷன் கொடுங்கன்னா கேட்பாங்க. इधर मांस के दुकान में जाकर रेशन दे दो करके बोलेंगे तो रेशन देंगे क्या? அங்க அருவாளை தான் காட்டுவான். उधर वो तलवार दिखाएगा। ரேஷன் கடை கொய்த்தா தல்வார் இல்ல கொய்த்தா. कोयता दिखाएंगे। ஆடு மாடு வெட்டியா அருவா தான் காட்டுவான். हाँ, भेड़ों को काटने की वो कोयता दिखाएगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய அடைக்கல பேழைக்குள்ளே வரும்போது परमेश्वर की जो शरण की जहाज के अंदर जब हम आ जाते हैं, இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ये एक सुरक्षा हमारे लिए देता है। தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. परमेश्वर की वचन प्रचार किए जाते हैं। இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது इस वचन के अनुसार जीवन बिताने के लिए जब हम सौंप देते हैं, ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். हाँ, जब आप परमेश्वर जो आशीष करूंगा करके जो वादा परमेश्वर किया है वो हमारा जीवन में लागू தேவனுடைய होगी। வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவர்களாய் ஜீவித்தால் जब हम परमेश्वर के वादा के लिए जब हम सच्चा बनकर जीवन बिताएंगे, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். उस प्रतिज्ञा हमारे जीवन में लागू होगी। உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நல்ல வாக்குத்தத்தங்கள் அப்படியே உண்டாக கிடவது. तुम्हारे लिए दिया गया अच्छे प्रतिज्ञाएं वादाएं तुम्हारे लिए वैसा का वैसा ही लागू हो। ஆனால் அதுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம இருக்க வேண்டும். लेकिन उसकी वादा के लिए हम सच्चा रहना है। அல்லேலூயா. हालेलुया। யாராவது ஒரு ஆள் வாசிக்கலாமா? உங்களுக்கு என்ன வசனம்? யாராவது ஒரு ஆள் कोई एक व्यक्ति तुम्हारे लिए कौन सी वचन मिली है पढ़ सकते हो? कोई भी हो, कोई भी एक वचन, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்கள் यदि யாராவது ஒரு पुरुष ஆள் यदि स्त्री के तरफ से வசனத்தை வாசிச்சு காட்டுங்க. आपके लिए वचन पढ़िए எப்ப காட்டுங்க. प्रतिज्ञा वचन வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை வாசிச்சு காட்டுங்க. யாராவது ஒரு ஆள் இதுல வாசி, தமிழ்ல வாசி. तू न रात के भय से डरेगा और न उस तीर से, रात में जो भय होता है उसमें न डरेगा, और न उस तीर से जो दिन को उड़ता है, और न उस मरी से जो अंधेरे में फैलती, और न उस महारोग से जो दिन दोपहरी में उजाड़ता है। तेरे निकट 1000 और तेरे दाहिने ओर 10,000 गिरेंगे परंतु वह तेरे पास न आएंगे, परंतु तू अपने आंखों से दृष्टि करेगा और दुष्टों की अंत को देखेगा। दीदी पढ़ो। हालेलुया। कोई भी हिंदी पे पढ़े। पढ़ो। फिर से कौन से वचन है?
1 சாமுவேல் 1:17 1 சாமுவேல் 1:17 அதற்கு ஏலி சமாதானத்துடன் एली ने कहा कुशल से चली जा, इज़राइल का परमेश्वर तुझे मन चाहा वर दे। அல்லேலூயா हालेलुया। சமாதான के साथ जाओ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக हालेलुया आमेन हालेलुया हालेलुया आमेन। आपके जो विनती के अनुसार परमेश्वर ने आपको आशीर्वाद करेगा जो जवाब देगा आमेन அல்லேலூயா हालेलुया। ஆனா இந்த வசனத்தை இருந்தாலும் ऐसे वचन परमेश्वर जब दिए हैं, நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கோம். हम परमेश्वर के लिए सच्चा बनना है। நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் हम यदि परमेश्वर के लिए सच्चा रहेंगे, தேவன் நிச்சயமா இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय इस वचनों के अनुसार परमेश्वर हमें आशीष அவருடைய करेंगे। வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். परमेश्वर अपने वचनों में सच्चा रहेगा। அல்லேலூயா हालेलुया। இதுதான் சத்தியம். यही सत्य है। ஆண்டவர் சொன்னார் இந்த கனியை புசிக்க கூடாது எல்லாத்தையும் புசிக்கலாம் இத மாத்திரம் புசிக்க கூடாது. परमेश्वर कहा था कि ये फल को सिर्फ मत खाओ, बाकी सारे फल खा सकते हो। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். परमेश्वर के वचन के लिए यदि हम आज्ञा मानेंगे, என்றென்றும் என்றென்றும் அறியாமைகள் இருந்திருப்பார்கள். हमेशा के लिए वे अमर हुए होंगे। அல்லேலூயா हालेलुया। ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே एक व्यक्ति के आज्ञा नहीं मानने के முதல் कारण, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே पहले आदम के आज्ञा नहीं मानने के कारण உலகமெல்லாம் பாவத்துக்கு உட்பட்டது. पूरी संसार पाप के अंदर हो गया। ஆகையினாலே இந்த பாவிகளை விடுதலையாக்கும்படி इसीलिए इस पापियों को छुड़ाने के लिए இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து दूसरा आदम यीशु मसीह, பாவமில்லாத பரிசுத்தர் निर्दोष पवित्र परमेश्वर, நமக்காக இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். हमारे लिए इस संसार में मनुष्य होकर आया। அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து वो पिता परमेश्वर के वचन के लिए आज्ञा मानते हुए, அவர் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படியே கீழ்ப்படிந்து पिता जो जो कहते हैं उसे उसके लिए वैसे के वैसे आज्ञा मानकर அவர் ஜீவித்து தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். वो जीवन अपना क्रूस में हमारे लिए दिया, क्रूस में हमारे लिए अपना அவருடைய जीवन को இரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. उसके लहू ही हमारे पापों को शुद्ध करती है। நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்கு குளத்து தண்ணி ஆத்து தண்ணி கடல் தண்ணி கிடையாது. हमारे पापों को शुद्ध करने के लिए, धुलने के लिए नदी की पानी, तालाब की पानी से नहीं होगी। இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். यीशु मसीह का लहू ही सारे पापों से हमें शुद्ध करती है। அல்லேலூயா हालेलुया। பாவங்களை கழுவுறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. पापों को शुद्ध करने के लिए, क्षमा करने के लिए और कोई उपाय नहीं है। உங்க வீடு உங்களுடைய நிலங்களை எல்லாத்தையும் சொத்துக்களை வித்து தான தர்மம் கொடுத்தாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. हम हमारे सारे संपत्ति कायजादों को बेचकर यदि हम दान धर्म करने से भी पाप से नहीं मुक्त होगी। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, சுத்தம் உண்டு. यीशु मसीह के खून के द्वारा ही हमारे लिए पाप की क्षमा और शुद्ध होगी। அவருடைய மரணத்தினாலே நம்மை மரணத்தினின்று விடுதலையாக்குகிறார். उसकी मृत्यु से हमें हमारे मृत्यु से छुड़ाता है। அல்லேலூயா हालेलुया। எப்பா முள்ளை முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ऐसे बोलते हैं कि कांटे को कांटों से निकालना पड़ता है। அதுபோலதான் வைரத்தை வைரத்தால் தான் இருப்பணும். उसी प्रकार हीरा हीरा, को हीरा, हीरा से हीरा। काटते हैं। அல்லேலூயா हालेलुया। வைரத்தை அறுக்கிறதுக்கு இரும்பால கூட அறுக்க முடியாது. हीरा को जो लोकन से भी नहीं काट सकते हैं। हीरा को हीरा से काटा जाता है. हीरा को हीरा से ही काटे जाते हैं। அல்லேலூயா हालेलुया। அதுபோல இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை வென்றார். वैसा ही यीशु मसीह मृत्यु को मृत्यु से जीता है। நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். हमें मृत्यु से परमेश्वर छुड़ाते हैं। இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். दूसरा जो मृत्यु आग और झील से भरी हुई उस समुद्र से परमेश्वर हमें छुड़ाते हैं। ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு परमेश्वर के वचन के अनुसार जो अपने जीवन को बिताते हैं, அவருடைய பெயரை தேவன் தம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார். उनके नामों को परमेश्वर अपने जीवन की पुस्तक में लिखते हैं। யாரெல்லாருடைய பெயரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ जिस किसी के नाम उसके जीवन की पुस्तक में लिखी गई है, அவங்களுக்கு இரண்டாம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தகமும் கிடையாது.
அந்த அதுக்கு வந்து அவங்க மேல அதிகாரம் கிடையாது. उनके लिए दूसरा जो मृत्यु नहीं होगी, उसके वो मृत्यु उनके ऊपर अधिकार नहीं कर அந்த सकती है। மரணத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். क्यों उस मृत्यु को यीशु मसीह अपने मृत्यु से जीत लिया है। அல்லேலூயா. हालेलुया। அப்படின்றால் இப்படிப்பட்ட தேவனுக்கு எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும், तो அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய इस வேண்டும். प्रकार परमेश्वर को हम कितना ज्यादा उसके ऊपर प्रेम और कितना उसकी महिमा करनी है। அவரை நேசித்தால் தான் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். उससे प्रेम करने से ही हम उसकी आज्ञाओं को मान पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। எப்ப நேசிக்க அந்த பாசம் இல்லைன்னா यदि प्रेम करने के लिए हमारे अंदर प्रेम नहीं है तो அது கிடக்கு, वो रहने दो, அதை யார் கேட்பா? उसे कौन ஏன் அதெல்லாம் सुनेंगे? என்னால முடியாது, वो सब मेरे लिए नहीं होगा। எனக்கு வேலை இருக்கு, 1000 வேலை இருக்கு, मेरे लिए 1000 काम है, என்னால செய்ய முடியாது, मैं नहीं कर सकता हूँ, நான் கேட்க முடியாது. मैं नहीं सुन सकता हूँ। ஆண்டவர் எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம இப்படி தான் கீழ்ப்படியாம போவோம். परमेश्वर कितना बार भी हमसे बोलने से भी हम ऐसे ही आज्ञा नहीं ஆனா मानकर चलेंगे। ஆண்டவரிடத்தில் மேல அன்பு இருந்தால் लेकिन यदि परमेश्वर के ऊपर हमारा प्रेम அவர் होगा, என்ன சொன்னாலும் உடனே கேட்போம். परमेश्वर जो हमसे कहेंगे हम तुरंत सुन लेंगे। ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை அழைச்சாரு, परमेश्वर मुझे सेवा में बुलाया था, நான் உடனே ஒப்பு கொடுக்க காரணம் என்ன? मैं क्यों तुरंत नहीं सौंपा? ஆண்டவர் மேல அன்பு இருந்தது எனக்கு குறைஞ்சு போச்சு. परमेश्वर के ऊपर प्रेम था लेकिन वो प्रेम कम हो गया था। செய்வோம் பிறகு செய்வோம். करेंगे बाद में करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அன்பு இருந்தால், लेकिन यदि ஆண்டவருடைய வார்த்தையில விசுவாசம் இருந்தால், परमेश्वर के वचन के ऊपर विश्वास होगी, உடனே கேட்டிருக்கோம். तुरंत मानकर चले रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। எப்ப நல்லதா காரியத்தில் சொன்னாலும் தவறான காரியத்தையும் சொல்லணும். यदि भला कार्य भी हम बोलते हैं तो बुरा कार्य भी बोलना है। அல்லேலூயா. हालेलुया। அதான் நான் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். इसलिए मैं सारे बातों को बोलते जाता हूँ। ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை குறித்து உன் வீட்டை விடு, परमेश्वर अब्राहम से कहा कि तू तेरे घर को छोड़, உன்னுடைய இனத்தை விடு, உன்னுடைய தேசத்தை விடு, तेरे कुटुंबियों को छोड़ और तेरे देश को छोड़, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. और मैं जो देश तुझे दिखा रहा हूँ ஆபிரகாம் சொன்னதுபடி உடனே கீழ்ப்படிந்தார். अब्राहम परमेश्वर जैसे बोले तुरंत उसके लिए आज्ञा माना। ஆகினால் அவருடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியின் கடற்கரை மணல் தனியாக அவருடைய சந்ததி பெருக பண்ணினார். इसलिए परमेश्वर उसकी संतानों को आकाश के तारों के समान और समुद्र के किनारे में जो रेती होती है उसके समान परमेश्वर बढ़ाया है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய சகோதரன் லோத்து வந்தான். उसके भाई लोत भी उसके साथ साथ आ रहा था। இவங்க ரெண்டு பேருடைய சம்பத்துகள் எல்லாம் உலகம் தாங்க முடியாத அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். इन दोनों की संपत्ति इतनी ज्यादा थी कि वो जमीन वो संभाल नहीं पा रही थी। உலக ஆசீர்வாதம் கிடைச்சதே, संसार की आशीष भी उन्हें मिली ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்தது, और आत्मिक आशीष भी उन्हें मिली। அல்லேலூயா. हालेलुया। தேவன் பேச கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தார். परमेश्वर जैसे बोलते गए वो आज्ञा मान कर चला। அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். वो अब्राहम का संतान परमेश्वर हमें அந்த बनाएगा। ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. वो अब्राहम के लिए दिया गया वो आशीष हमारे लिए भी लागू है। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவித்தால் अब्राहम जैसे आज्ञा मानकर जीवन बिताया वैसा हम भी यदि आज्ञा मानकर जीवन நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. निश्चय हमारा जीवन में एक आशीष होगी। உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், संसार की आशीष भी हमें मिलेगी, அதை விட பெருசு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். लेकिन उससे बड़ा आत्मिक आशीष हमें मिलेगी। இப்ப அந்த உலகத்துல ஒண்ணு இல்ல, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். इस संसार में कुछ नहीं है, उसकी चिंता बेफिक्र रही है। உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். तुम्हारी जरूरतों को परमेश्वर पूरा करेंगे। அதுக்காக நம்ம அம்பானி போட அதானி படி இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். उसके लिए ऐसा हम लालच न करना है कि हमको अंबानी अदानी जैसा रहना है। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு தேவையானவைகளை தேவன் தருவார். हमारे लिए जो जरूरत है वो परमेश्वर जरूर हमें देंगे। எல்லாவற்றை காட்டிலும் மேலானது என்னது? लेकिन सबसे बढ़कर क्या मुख्य बात है? தான் தேவனுடைய ராஜ்யம். वही परमेश्वर का राज्य है। எதை இழந்தாலும் அதை இழக்க हम கூடாது. कुछ भी खो जाए हम उस राज्य को नहीं खोना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல கிடைக்குதோ இல்லையோ சரி நடக்க, इस संसार में हमें कुछ मिल रहा है नहीं मिल रहा है चलेगा, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். लेकिन परमेश्वर के राज्य में हमें कैसा भी जाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எதை இழந்தாலும் அதை இழக்க கூடாது. हम कुछ भी खो जाए हम उसको नहीं खोना है। அதை முதலாவது தேடும் பொழுது जब हम उसकी खोज पहला करेंगे இந்த உலகத்துல உள்ள எல்லா தேவைகளையும் நமக்கு इस தருவார். संसार की सारी जरूरतों को परमेश्वर हमें देंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால இதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். इस विषय के लिए हम मुख्यता देना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எரேமியா 18:8 வாசிங்கள். यिर्मयाह 18:8 पढ़ेंगे। यिर्मयाह की पुस्तक 18:8।
तब यदि उस जाति के लोग जिसके विषय में मैंने यह बात कही हो अपनी बुराई से फिरे, तो मैं उस विपत्ति से उस विपत्ति के विषय जो मैंने उन पर डालने की ठानी हो पछताऊंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறாரு? इधर परमेश्वर क्या कह रहा है? அங்க ஒரு கொயவன் வீட்டுக்கு போக சொல்லுகிறார். परमेश्वर यिर्मयाह यिर्मयाह से कहा कि तू एक कुम्हार के घर पे जा। அங்கே ஒரு பானை செய்யப்படுகிறது. उधर उस कुम्हार के घर में जाकर उसने देखा कि कुम्हार एक मटका बना रहा அந்த है। பானை சரியாக வரல. उस मटका जब बन रही थी तो सही तरीके से नहीं आई। அத சரியா இடித்து சரியாய் பிசைந்து तो कुम्हार फिर से क्या करने लगा, उसे फिर से तोड़कर उसे फिर से अच्छे से पिस कर மறுபடியும் அந்த கொயவன் செய்கிற அந்த விருப்பப்படி அதை செய்கிறார். फिर से कुम्हार जैसे चाह रहा था वैसे उसको फिर से बनाने लगा। அல்லேலூயா. हालेलुया। அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், तब ही परमेश्वर उससे कहा, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று फिर से पकड़ूंगा, उसे तोड़ूंगा, फिर से बनाऊंगा। நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் हाँ, मैं एक जाति के विरोध में, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் एक राज्य के विरोध में, சொன்ன மாத்திரத்தில் சொன்ன மாத்திரத்தில் जैसे मैंने बोला था, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் मैं जो विरोध में बोला उस जातियों தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் यदि अपनी दुष्ट कार्यों से मन फिरेंगे, நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். मैं भी उनको जो नष्ट करने के लिए मैंने ठान लिया है उसे करने से मैं मन फिर लूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது நினிவே பட்டணத்தார் मतलब एक जो निनीवे के जो शहरवासियों 1,20,000 பேர் இருந்தார்கள். उस शहर में 1,20,000 लोग थे। பாவம் 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 பெருகினதே. वो निनीवे शहर में पाप भर गई थी। ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். परमेश्वर யோனா को भेजा। அந்த பட்டணத்துல போயிட்டு நீ பிரசங்கம் பண்ணு. யோனா को बोला कि परमेश्वर तू उस शहर में जाकर प्रचार करना। அந்த பட்டணத்து ஜனங்களுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு. उस शहर वासियों के विरोध में तू प्रचार करना। 40 நாளிலே இந்த பட்டணத்தை நான் கவிழ்க்க போகிறேன். 40 दिन में मैं इस शहर को मैं उल्टा करने वाला हूँ। ஏனென்றால் பாவம் பெருகிட்டு क्योंकि उस शहर में पाप बढ़ चुकी थी। இது போல தான் நோவாவுடைய காலத்திலே உலகத்திலே பாவம் பெருகிட்டு ऐसा ही नूह के समय में संसार में पाप भर गई थी। நோவாவுடைய குடும்பத்தை தவிர மற்ற எல்லா குடும்பத்தாரும் அழிக்கப்பட்டார்கள். नूह के परिवार को छोड़कर बाकी सारे परिवार नष्ट किए ஏன்னா गए, தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க ஜீவிக்கல, கீழ்ப்படியல. क्योंकि परमेश्वर के वचन के अनुसार वे नहीं जीवन बिताए, नहीं நோவாவுடைய किए। குடும்பத்தாருக்கு மாத்திரம் தான் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. नूह के परिवार में रहने वालों को ही परमेश्वर की आंखों में दया मिली। அவர்கள் மாத்திரம் தான் பேழைக்குள்ளே वे காக்கப்பட்டார்கள். केवल जहाज में रक्षा पाए, மற்ற எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள். बाकी सारे लोग नष्ट हो गए। அல்லேலூயா. हालेलुया। இங்கே என்ன சொல்லுகிறார்? इधर क्या बताया जा रहा है? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் मैं उन्हें उजाड़ दूंगा, என்று नष्ट நான் करूंगा। ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ऐसे में एक जाति के विरोध में, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் यदि एक राज्य के विरोध में, சொன்ன மாத்திரத்தில் जिस पल में मैं उनको बोल दिया, நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் मैं जिन जातियों के विरोध में ही मैं बोला था, தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் यदि वे अपने बुराई से मन फिरेंगे, நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். मैं भी उनके लिए जो बुराई करने के लिए मैंने ठाना था उसमें से मैं अपना मन को फिर लूंगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல தேவன் மனமாறுகிறார். इस जगह पे परमेश्वर अपने मन को फिर लेते அவர் हैं। மனமாற மாந்தர் அல்ல. वो अपने मन बदलने के लिए आम आदमी नहीं அவர் है, தேவன் தேவன் தேவன். वो परमेश्वर है। பொய்யுரையதுக்கு தேவன் மனிதன் அல்ல. वो झूठ बोलने के लिए वो आम आदमी नहीं है। ஆனா இந்த இடத்துல தேவன் சொன்னேன் அதாவது தீங்கு செய்வேன் என்று சொன்னது மாத்திரத்திலே அவர்கள் மனம் திரும்பினால், लेकिन जिधर परमेश्वर एक जाति के विरोध में बोलते हैं कि मैं इनकी बुराई करूंगा, அவங்க உடனே மனம் திரும்பினால் यदि वो तुरंत अपना मन फिर लेंगे அந்த तो தீங்கு செய்யாதபடிக்கு நான் மனமாறுவேன். मैं उनके लिए जो बुराई करने के लिए मैंने टाना है उसमें से मैं अपना मन को फिर लूंगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல தேவன் மனமாறுகிறார். इस जगह पे परमेश्वर अपने मन को बदलते हैं। எந்த இடத்துல மனமாறுறதுல எந்த இடத்துல மனமாறுகிறார். कौन से जगह पे परमेश्वर मन नहीं बदलता, कौन से जगह पे परमेश्वर अपने मन को बदलते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் ஜீவித்தால், जब परमेश्वर
परमेश्वर जो हमसे वादा किया कि मैं तुम्हें आशीष करूंगा, उस आशीष के योग्य यदि हम रहेंगे तो சொன்னதிலிருந்து மனம் மாற மாட்டார். अपने वादा से परमेश्वर मन नहीं बदलते। சொன்னதை செய்வார். परमेश्वर जो बोला है उसे पूरा भी करेगा, செய்வதையே சொல்வார். और जो करता है उसे ही परमेश्वर बोलते भी है। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு அடுத்தால ஒரு வசனத்தை வாசிங்க. उसके अगले एक वचन हम पढ़ेंगे, 10வது வசனம். 10वां वचन 9 पढ़ेंगे, 10 9 10 9 10. 9-10 पढ़ेंगे। கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார் கட்டுவேன் நாட்டுவேன். परमेश्वर कहते हैं कि मैं उसे बोऊंगा और उसको खड़ा करूंगा। ஒரு ஜாதியை குறித்து ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. मैं ऐसे एक राज्य के बारे में भी बोलता हूँ। கட்டுவேன் நாட்டுவேன் என்கிற அர்த்தம் என்ன? मैं बनाऊंगा, उनको खड़ा करूंगा, ऐसा बोलने की अर्थ क्या है? உன்னுடைய குடும்பத்தை கட்டுவோம்பா. हाँ, मैं तेरे घर को बांध दूंगा। உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பேன் கட்டுவேன். मैं तेरे सारे रिश्तेदारों को मैं बनाऊंगा, आशीष இந்த உலகத்திலே करूंगा। பெரியவர்களாய் நிறுத்துவேன் इस संसार में मैं तुम्हें आशीषित एक बड़ा व्यक्ति बनाऊंगा, என்ற ஆண்டவர் சொல்லுவதும் உண்டு. ऐसा परमेश्वर बोलते हैं। அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் यदि वे मेरे आवाज को नहीं सुनते என் वे, பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் यदि मेरी दृष्टि में बुरा करेंगे तो நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு मैं भी जो भलाई के विषय में उनको मैंने वादा किया है उसमें से मैं मन फेर लूंगा। அல்லேலூயா. हालेलुया। தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर आशीष करूंगा करके कह रहे हैं। அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியலனா उसके वचन के अनुसार यदि हम आज्ञा नहीं मानते हैं, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை திரும்ப வாங்கிடுறாரு. आशीष करूंगा करके जो परमेश्वर वादा किया है उसे परमेश्वर लौट देंगे। இந்த இடத்துல தேவன் மனமாறுகிறார். इस जगह पे परमेश्वर अपने मन को बदल देते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். हमारा जीवन को परमेश्वर आशीष करने के लिए चाहते हैं। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். इस्राएलियों को आशीष करना ही परमेश्वर का प्रिय बात है। இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. इस्राएल की रक्षा करने वाला परमेश्वर न सोता है न उगता है। நம்மை ஆசீர்வதிக்காம வேற யாரப்பா ஆசீர்வதிப்பார்? हमें आशीष करने छोड़कर परमेश्वर और किसको आशीष करेंगे? அல்லேலூயா. हालेलुया। அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய பிரியம். हम उसकी प्रजा, उसकी संतानों को आशीष करना ही परमेश्वर की प्रिय बात है। ஆனா நம்ம அவருக்கு அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? लेकिन हम क्या वो परमेश्वर को खुशी देते हैं? அல்லேலூயா. हालेलुया। தேவனை நம்மை உருவாக்குனதுக்காக நம்மை ரட்சித்ததுக்காக தேவன் வேதனைப்படக்கூடாது. हमें सिरजाने के लिए, हमें उद्धार करने के लिए परमेश्वर वेदना नहीं करना நம்மை चाहिए। பார்த்து தேவன் சந்தோஷப்பட வேண்டும். हमें देखकर परमेश्वर आनंद होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஒன்றை சொல்லிவிட்டு தேவன் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. एक बोलने के बाद परमेश्वर अपने बोलने में पश्चाताप नहीं करता। ஒன்றை செய்துவிட்டு ஏன்டா நான் இப்படி செய்த வேண்டும் மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. लेकिन एक करने के बाद मैं क्यों ऐसा किया करके परमेश्वर पश्चाताप नहीं करते हैं। ஆனா மனுஷனை உண்டாக்குறதுக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டார். लेकिन मनुष्य को बनाने के कारण परमेश्वर पश्चाताप किया। அவருடைய மனசுக்கு ரொம்ப விஷனமா இருந்தான். परमेश्वर का हृदय बहुत खेदित हो गया। விஷனனா எரிச்சல். खेदित मतलब बहुत वेदना। ஏன்பா இவன் இந்த மாதிரி பண்றேன்? मैं ये क्यों ऐसा करता है? இவனுக்காக நான் ரத்தத்தை கொடுத்தேன். मैं इसके लिए मैंने अपना खून बहाया है। இவனுக்காக நான் ஜீவனை கொடுத்தேன். मैं इसके लिए ही मैं अपना जीवन दिया क्या? வேதனைப்படக்கூடாது இல்லையா? हमारे कारण परमेश्वर वेदना नहीं करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அவரு நமக்காக செய்ய தியாகம் அது என்னன்னு மாறாதது. परमेश्वर जो हमारे लिए जो त्याग किए हैं वो कभी नहीं बदलता। மாறுகிறதெல்லாம் நாம தான்ப்பா. बदलना क्या, हम ही बदल जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। மனிதன் மாறுவான், मनुष्य बदल जाते हैं, தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. लेकिन परमेश्वर कभी नहीं बदलते। ஆனா எந்த இடத்துல மாறுகிறார், மனம் மாறுகிறார், மனஸ்தாபப்படுகிறார்? लेकिन कौन सी जगह पे परमेश्वर मन बदलते हैं, कौन सी जगह पे परमेश्वर पश्चाताप करता है? இதைதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு इसे ही हम इतने देर से हम सुन रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் பொய் உரையாத தேவன். परमेश्वर झूठ नहीं बोलने वाला परमेश्वर। ஏனென்றால் அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. क्योंकि वो परमेश्वर, वो मनुष्य नहीं है, वो ईश्वरों का ईश्वर, राजाओं का राजा है। சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? क्या वो बोलने के बाद भी पूरा नहीं करेगा क्या? அவரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? वो हमारे लिए सच्चा है, लेकिन हम उसके लिए कैसे हैं? நாமும் உண்மையுள்ளவர்களா
உள்ளவர்களாய் இருந்தால் தேவன் தம்முடைய வார்த்தையிலே வாக்கு மாறாதவர். यदि हम भी सच्चा रहेंगे तो परमेश्वर अपनी वादा में नहीं बदलता, ஆனா நம்ம மாறினா लेकिन यदि हम बदल जाते हैं ஆண்டவர் மாறுவார். परमेश्वर बदल जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. நம்மை குறித்து தேவன் மனஸ்தாபப்படக்கூடாது. हमारे लिए परमेश्वर पश्चाताप नहीं करना चाहिए. என்னுடைய மகன் என்னுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறான், मेरे बेटा कितना देर मेरे उपस्थिति में इंतजार करता है, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறான், कितना देर में वचनों को पढ़ता है, எவ்வளவு நேரம் நமக்காக ஊழியம் செய்கிறான், कितना देर मेरे लिए सेवा करता है, நம்மை குறித்து மற்றவங்ககிட்ட சொல்லுகிறான். कितना ज्यादा मेरे बारे में दूसरों से बताता है. அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் நம்மை பார்க்கிறார். ये सारे कार्यों को परमेश्वर हमारे बारे में देखते हैं. நம்மை பார்த்து நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்படலாம். हमें देखकर हमारी क्रिया के लिए परमेश्वर आनंद होना चाहिए. மனிதனை குறித்து அதாவது நம்மை குறித்து விசனப்படக்கூடாது. हमारे कारण परमेश्वर वेदना नहीं होनी चाहिए. மனஸ்தாபப்படவே கூடாது. परमेश्वर पश्चाताप नहीं करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. नूह के लिए परमेश्वर की आंखों में दया मिली. நோவாவும் அவருடைய குடும்பத்தார் நீதிமான்களாய் காணப்பட்டார்கள். नूह और नूह के परिवार वाले धर्मी थे. அல்லேலூயா. हालेलुया. அதனால சொன்னதன்படி அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். इसके लिए परमेश्वर जो कहा उसके लिए आज्ञा माने. கீழ்ப்படியாத ஜனங்களோ அழிக்கப்பட்டார்கள். लेकिन जो आज्ञा नहीं माने वे नष्ट किए गए. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு விரோதமாய் अनेक சக்திகள் வரும். हमारे खिलाफ में अनेक शक्तियां आ सकती है. அவங்க உள்ள வந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. लेकिन यदि वे अंदर आने से उनके लिए आशीष होगी. அல்லேலூயா. हालेलुया. எப்போதும் போல கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா लेकिन हमेशा जैसे वे यदि टट्टा उड़ाते ही रहेंगे அதுக்கு என்ன செய்யுது, उसके लिए हम क्या कर सकते हैं? நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. हम कुछ नहीं करेंगे. ஜலம் வந்து வாரிக்கிட்டு போயிடும். जल आकर उन्हें लिपट कर ले जाएगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர இருக்கிறார். परमेश्वर यीशु मसीह बहुत जल्दी आने वाला है. அவருடைய வருகைக்கு உரிய எல்லா அடையாளங்களும் சின்னங்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. परमेश्वर की आगमन के लिए सारी चिन्ह पूरा हो रही है. இயேசு வருகிறார் 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 என்று நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். हम बोल रहे हैं कि यीशु मसीह आने वाले हैं आने वाले हैं आने वाले हैं. இப்படி தான் நோவா பிரசங்கம் பண்ணிட்டு தான் 100 வருஷம்பா. ऐसे ही नूह 100 साल तक प्रचार कर रहा था कि परमेश्वर मिटाने वाले हैं मिटाने वाले हैं. ஆனா விசுவாசிக்காதவர்கள் எல்லாம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்கள். लेकिन जो विश्वास नहीं किए वे जल में डूब गए. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேலை செங்கடலை பிளந்து தேவன் விடுதலை பண்ணினார், காத்தார். इस्राएलियों को परमेश्वर लाल समुद्र को 2 भाग कर उनकी रक्षा की. பஸ்காட்டினுடைய இரத்தத்தினாலே விடுதலை ஆக்கினார். बसका मेमना के लहू के द्वारा उन्हें परमेश्वर छुड़ाया. ஆட்டுடைய இரத்தத்தினாலே நிலைக்காலிலே அங்கே வாசலிலே பூசப்பட்டது. उस मेमना की लहू को उनकी जो द्वार के ऊपर वही चिटकाए थे. சங்கார தூதன் வந்தான். जो कत्ल करने वाले जो स्वर्गदूत आया. எகிப்து ஜனங்களே ஒவ்வொரு வீட்டிலும் தலைப்பன் சங்காரம் நடந்தது. मिस्र देशवासियों के हर एक घर में जो पहलौठा पुत्र था उसकी कत्ल किया. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டிலே பஸ்காட்டினுடைய இரத்தம் பூசப்பட்டது. लेकिन इस्राएलियों के घर के द्वारों में बसका मेमना की लहू थी. அவங்க வீட்ல அழிவு வரல, மரணம் வரல. उनकी घर में कोई मृत्यु नहीं घटी. அல்லேலூயா. हालेलुया. இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டார்கள். परमेश्वर उस लहू के कारण वे आजादी चंगा रक्षा पाए. இப்பொழுதோ பஸ்காட் ஆட்டாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். लेकिन अब हमारे लिए बसका मेमना यीशु मसीह हमारे लिए लहू बहाया है. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்கள் उसके लहू के द्वारा जो शुद्ध किए जाते हैं. ये வருகிற அழிவிலிருந்து நம்மை தேவன் விடுதலை பண்ணுவார். आने वाले विपत्तियों से परमेश्वर हमारी रक्षा करेगा. हालेलुया. हालेलुया. தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर हमारी रक्षा करने के लिए सामर्थी है. हालेलुया. हालेलुया. எபிரேயர் 12:17 வாசிங்க. इब्रानियों में 12 में 17 पढ़ेंगे. इब्रानियों के पुस्तक 12 में 17. பதினேழு. तुम जानते हो कि बाद में जब उसने आशीष पाने चाही तो अयोग्य गिना गया और आंसू बहा बहा कर खोजने पर भी मन फिराव का अवसर उसे न मिला. हालेलुया. हालेलुया. ஏசாய் யாக்கோபு இங்கே நாம
பார்க்கிறோம். हम येसा और याकूब के बारे में देखते हैं। ஏசா வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாத தேவையில்லைன்னு சொல்லி येसा परमेश्वर की आशीष मुझे नहीं चाहिए बोलकर ஒருவேளை சாப்பாட்டுக்காக एक समय की खाना के लिए ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை விற்று போட்டான். परमेश्वर के द्वारा जो आशीष उसको दी गई थी उसे उसने बेच दिया। ஆகையினால தேவனுடைய கோபம் தான் ஏசாக்கு மேல வந்தது. इसीलिए परमेश्वर का कोप एसा के ऊपर आया। அந்த ஆசீர்வாதம் எது கொடுத்தாலும் வாங்கணும்னு சொல்லி யாக்கோபு வாங்கினான். ये याकूब आशीष जो भी मिला तो मुझे दे दे, मिल जाएगा करके उसने खरीद लिया। ஆகையினால தேவன் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார். इसलिए परमेश्वर याकूब को प्रेम किया और एसा से नफरत किया। ஆனா ஏசா அதுக்கு பின்பதாக அழுது மனம் திரும்பணும்னு போராடினான். लेकिन उसके बाद एसा मन फिरकर परमेश्वर की आशीष पाने के लिए उसने रोया। அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் उसने आंसू बहाकर बड़ी चिंता के साथ खोजने के बाद भी மனமாறுதலை காணாமற் போனான். उसको मन फिरने का अवसर नहीं मिला। அல்லேலூயா. हालेलुया। எப்ப அவனுக்கு மனமாறுதல் கிடைக்கல. उसको मन फिरने के लिए अवसर नहीं मिली। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் लेकिन இருக்கிறது. हमें देखकर परमेश्वर कहता है कि मन फिरो, स्वर्ग राज्य निकट है। யாக்கோபு எத்தனை இருந்தாலும் மனம் திரும்பினான். याकूब धोखा देने वाला था तो भी उसने मन फिरा। யாக்கோபை இஸ்ரவேலா தேவன் மாற்றினார். इसलिए परमेश्वर याकूब को इजराइल बनाया। இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதித்தார். इजराइल को परमेश्वर आशीष किए। ஏசா एसा அவன் அழுது மனம் திரும்ப போராடனா முடியல. वो रोकर मन फिरने की कोशिश की लेकिन उसको नहीं मिली। அல்லேலூயா. हालेलुया। அவன் தன்னுடைய வயிற்றுக்காக வேண்டி ஆசீர்வாதம் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை இழந்து போனான். वो अपने पेट के लिए परमेश्वर की आशीष जो उसके लिए दिया गया था उसे उसने बेच दिया। தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து பரலோக ராஜ்யம், परमेश्वर की आशीष हमारे लिए स्वर्ग राज्य है। நித்திய ஜீவனை கொடுப்பதே அவருடைய வாக்குத்தத்தம். अनंत जीवन हमारे लिए देना ही परमेश्वर की वादा है। இந்த உலக ஆசீர்வாதம் இதெல்லாம் சொத்து எல்லாரும் சம்பாதிக்கலாம். इस संसार की आशीष संपत्ति कोई भी कमा सकता है। ஆனா பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுப்பார். लेकिन स्वर्ग राज्य देने के लिए योग्य केवल यीशु मसीह है। வேற யாராலும் கொடுக்க முடியாது. और कोई भी उसे नहीं दे सकते। ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக தம்முடைய ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுக்கிறார் அவரே. क्योंकि स्वर्ग राज्य देने के लिए अपने लहू खून बहाने वाला परमेश्वर वही है। நித்திய ஜீவனே அவருப்பா. अनंत जीवन स्वयं परमेश्वर है। நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். परमेश्वर कहा है कि मैं ही जीवन और जी उठने वाला परमेश्वर हूँ। அது தாப்பா ஆசீர்வாதம். वही आशीष है। இந்த உலகத்து ஆசீர்வாதம் நம்ப வேண்டாம். इस संसार की आशीष को देखकर हम उस पर भरोसा नहीं இதெல்லாம் रखना நம்முடைய है। தேவைகள் தேவைகள் தேவைகள். ये सब हमारे लिए केवल अवश्य है। இந்த जरूरत உலகத்துல है। அது கிடைக்கு இது கிடைக்கு, இது ஆசீர்வாதம் அல்ல. इस संसार में वो मिलेगी ये आशीष नहीं है। இத நம்பி நம்பி அதை விட்டுற வேண்டாம். इसके ऊपर भरोसा रखकर हम उसको नहीं खोना चाहिए। இந்த தேவைகளை தேவன் நமக்கு தருவார். ये सारी जरूरतों को परमेश्वर हमें देंगे। ஏனென்னா நாம் அவருடைய பிள்ளைகள். क्योंकि हम उसके संतान हैं। நமக்கு தராம வேற யாருக்கு தருவார்? हमारे लिए नहीं देते हुए परमेश्वर और किसको देंगे? நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். हम परमेश्वर को आनंद देना நம்மை है। குறித்து தேவன் மனஸ்தாபப்படக்கூடாது. हमारे बारे में परमेश्वर वेदना नहीं होनी चाहिए। மனம் மாறக்கூடாது. நமக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் மனம் மாறக்கூடாது. हमें आशीष देगा करके बोलने वाला परमेश्वर उस अपने मन से मन नहीं बदलना है। அல்லேலூயா. हालेलुया। அதுக்காக ஒருபோதும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. उसके लिए हम कभी भी जगह नहीं देना है। தேவனுடைய இருதயம் குளிர பண்ணணும், அவர் சந்தோஷப்படுத்தணும். परमेश्वर की हृदय को हम ठंडा करना है। நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படணும். हमें देखकर परमेश्वर आनंद होना है। அல்லேலூயா. हालेलुया। தேவனை நாம் சந்தோஷப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். जब हम परमेश्वर को आनंद करते हैं तो हमारे जिंदगी में आशीष होगी। நம்ம நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். अनंत मगन परमेश्वर हमें हमें